உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே நிறைய நல்லது வருங்க. அதுக்கும் மேலே 4 கிரகம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆல்ரெடி லவ் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராஜகிரகம் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. பெண்களால் ஆதாயம், பெண்களால் வந்து பாருங்கள் ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்ம வீடுக்கு அது வந்து தட்டுறாமல் இருக்கும். ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பாருங்கள் மகர ராசியில் சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குது. அந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, 4 கிரகங்கள் ஒன்றா கூடுது. கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் சதுர்கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில், அது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே நிறைய நல்லது வருங்க. அதுக்கும் மேலே 4 கிரகம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 12ஆம் பாவத்து அதிபன். 12ஆம் பாவத்து அதிபன் அப்படின்றதுனால இந்த காலகட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க சார்ந்து சில வந்து பார்த்திங்கன்னா முடிவு அப்படின்றது எடுப்பீங்க, சில பொறுப்பு அப்படின்றது எடுப்பீங்க. ஸோ அது சார்ந்து விரையும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பிள்ளைங்களை வந்து நான் வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கலான்னு நினைக்கிறேங்க. நான் ஏவியேஷன் இன்ஜினியரிங் தான் படிக்க அனுப்பலான்னு நினைக்கிறேன். நான் ஜெர்மனி அனுப்பலான்னு நினைக்கிறேன். நான் வந்து பாருங்கள் யூஎஸ் அனுப்பலான்னு நினைக்கிறேன். இப்படி பிளான் பண்ணுவீங்க, அதை செய்யவும் செய்வீங்க. அது சார்ந்த செலவு அப்படின்றது வரும். அப்போ பிள்ளைங்க சார்ந்து ஒரு சுப செலவு அப்படின்ட்டு செய்வீங்க. அது அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி வந்து பாருங்கள் 5ஆம் பாவம் அப்படின்போது சாலிடாக லவ் வரும். லவ் இருக்கும். ஆல்ரெடி லவ் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராஜகிரகம் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. அப்போ அந்த லவ் வேணும் அப்படின்னா அந்த ஈகோ விட்டுருங்க. அந்த லவ் இல்லைங்க கழட்டி விட்டால் பரவாயில்லை அப்படின்னா உங்களோட ஈகோன்னு நீங்கள் காமிச்சிக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுக்கிரன் இருக்கார் இல்லைங்களா. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 9க்கு அதிபன். 2, 9க்கு அதிபன் அப்படின்னும் போது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்போது இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்பீங்க, அத்துணை பொறுப்பில் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பீங்க, அதுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா எல்லா விதத்துலையும் அதிர்ஷ்டம், பாக்கியம், குட் லக் இது எல்லாமே வரும். குழந்தைங்க சார்ந்த மகிழ்ச்சி, குழந்தைங்க சார்ந்து நிம்மதி, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சுபவிரயம் பண்ணுறது, அது படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். இது அதே மாதிரி பாருங்கள் பெண்களால் ஆதாயம். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களால் ஆதாயம், பெண்களாக இருந்தாலும் பெண்களால் ஆதாயம். பெண்களால் வந்து பாருங்கள் ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்ம வீடுக்கு அது வந்து தட்டுறாமல் இருக்கும். அதுக்காக நான் வீட்டை பூட்டின்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்கேங்க, அதிர்ஷ்டம் வந்து தட்டி எங்களுக்கு நிறைய நல்லது நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சில காலகட்டம் இருக்குது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒன்றுமே கிடைக்காது, வெறும் அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த காலகட்டம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பலன் முழுசும் கிடைக்கும். இதுதான் வந்து சுக்கிரன் வந்து 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதோட பலன். அதுக்கப்புறம் புதனும் இருக்கார் இல்லைங்களா. புதன் வந்து பாருங்கள் உங்கள் ராசியாதிபதி, அதுக்கும் மேலே தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன். 1, 10க்கு அதிபன் 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது இது ஒரு ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் சார்ந்து ஒரு பெருத்த யோகம் அப்படின்றது உண்டு. குழந்தைங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்றது அதிகம். எங்கம்மா எங்கள் பிள்ளைங்க புத்திசாலி, படித்து பாஸே ஆக மாட்டேங்குதுங்க, கவலைப்படாதீங்க, இந்த காலகட்டத்தில் பாஸ் ஆகும். இப்படி எது பாஸ் ஆகும், ஏதோ ஒரு காரணம். பிள்ளைங்க கிளாஸில் வந்து பசங்க இருக்காங்க, பசங்களோட கிளாஸில் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கலாம், அந்த பொம்பளை பிள்ளை மேலே இவனுக்கு க்ரஷ் இருக்கலாம், ஆக படிக்கலாம், ஆக மொத்தம் பாஸ் ஆகிறானா, அவளை பார்த்து இவன் பாஸ் ஆகிறான், நம்மளுக்கு வந்து மதிப்பு கொடுக்க மாட்டேங்க. அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மளோட எண்ணம் ஈடேறுதா, பையன் படிக்கிறானா, பாஸ் ஆகிறானா, முடிஞ்சு போச்சு. ஏன் பாஸ் ஆகிறான், எதுக்காக பாஸ் ஆகிறான், யாருக்காக பாஸ் ஆகிறான், இதெல்லாம் வேண்டாம். இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது புதன் கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கப்புறம் செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் 3 மற்றும் 8க்கு அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அஷ்டமஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். இப்போ நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, குழந்தைங்க சார்ந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு தோணும். பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குங்க. இந்த காலகட்டம் நான் கேஸ் போட்டுலான்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் நான் பிரச்சனை பண்ணி அந்த சொத்தை வாங்கலான்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கோர்ட்டில் தாங்க இருக்குது கேஸு. இந்த காலகட்டம் மத்தியஸ்தர்களை வச்சு அதை பஞ்சாயத்து பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் தோணும். நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். அனலைஸ் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா அது தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டம் சுய ஜாதகத்தையும் பாருங்கள், தசநாதன் வலுத்து இருக்கானா, ரிஸ்க் எடுத்தால் சக்ஸஸ் ஆகுமா, தாராளமாக ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆன் தி ஹோல் ப்ளஸ் என்ன அப்படின்னா, கல்வி சார்ந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு மத்தியம வயசு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க. நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு.
குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் வந்து வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. காதல் நிறைய பேருக்கு வரும். கலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் அப்படின்றது வரும். இயல், இசை, நாடகம் இதெல்லாம் வந்து புதுசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. திடீர்னு பாடணும்னு ஆசை வருது. நம்மளுக்கே திடீர்னு தோணும்ல, திடீர்னு டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை வருது. இந்த மாதிரிலாம் வரும். மந்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நம்ம மந்திர சாதனை, மந்திரங்களை சித்தி பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் பலிதமாகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட அதிகாரம் மேலோங்கும், பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்கும். மைனஸ் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியாக முடிவு பண்ணாதீங்க. அதிரடி முடிவுகள் அப்படின்றத தவிர்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கிரனும் சூரியனும் அருகில் இருக்கிறது அப்படின்றது பொதுவாக 8 டிகிரி டு 10 டிகிரி இருந்தால் அதை தான் வந்து சுக்கிரஹஸ்தம் சொல்லுவாங்க. இருந்தாலும் உறவுகளில் வறட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு லைட்டாக. அப்போ உறவுகளில் வறட்சி ஏற்படக்கூடாது அப்படின்னா சுமூகமான உறவு முறை அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆக இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.